ராஜா இந்த சன்னு டூ மச்சா இருக்குது. தண்ணிக்கு தெர்மாக்குள் போடுற மாதிரி சன்னுக்கு ஒரு சன் பிலிம் போட்டு விட்டுருவோமா? அடுத்த பட்ஜெட்ல போட்டு விட்டுருவோம். ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி இந்த அப்படி. யார் வாய்ஸ் இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்போ யார் எனக்கு வணக்கம் சொன்னது? அவன்தான் ராஜா. மாட்டிக்கிட்டமா? எவ்வளவு எடுத்த? 500. நீயும் சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ற. முடியலையே. ராஜா கும்பிடுறேன் ராஜா. ராஜா கும்பிடுறேன் ராஜா. என்ன கணக்கு நம்மள கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. டே ராஜாவை பார்த்து குனிஞ்சு கும்பிடு பட்டு அவருக்கு பிடிக்காது. என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதான் பிடிக்கும். ராஜா நல்லா இருக்கீங்களா? போனதுக்கு அப்புறம் போக்கு விலைக்க படக்குன்னு அறுத்து விடுங்க ராஜா. அறுத்துட்டாங்களா? என்னையா நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க, கட்டும் கட்டிட்டீங்க. அதானே. சாரி ராஜா, 7 மணிக்கு வர சொன்னோம், 10 மணிக்கு வந்திருக்கீங்க. அதான். ஆனா நீங்க இருக்க வேண்டிய கருது மட்டும் அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமா அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போயிருவோம். லெஃப்ட் லெஃப்ட் கரெக்டா மார்க்ல இருக்கனா? பக்கா மார்க். ஓகே ஓகே ரெடி. Facebookல லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஆசர மரக்காயா. ராஜா ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஒரு மேலதாள இல்ல, ஒரு கரகாட்ட இல்ல. கணக்கு நம்ம என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? இது ஸ்கூல் ஃபங்க்ஷன். டேய் நான் உட்பட யாரும் சைட் அடிக்க கூடாது. வண்டி எடு. அட நம்ம புளியம்பட்டிக்காரி. ஓ அந்த கத்தி ஊரை கூப்பிட்டாலே இவதானா? அவளேதான். அப்ப எந்த டைமண்ட் கன்ஃபார்ம். ஏய் குதிரை, ஏய் குதிரை. என்ன ஏ குதிரை பி குதிரை? அவங்களுக்குலாம் பேர் இருக்கு. ஹி இஸ் அலெக்ஸ், ஹி இஸ் டெலெக்ஸ். பாய்ஸ் டீச்சர் குட் மார்னிங் சொல்லுங்க. என்ன குதிரையை வச்சு கலாய்க்கிறியா? அப்ப கணக்க வச்சு கலாய்க்கிட்டா? முதல்ல வண்டி எடுங்க. எடுக்கிறேன். அப்படியே நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின் இந்த முகுரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி வரியா? டேய் அல்லக்கை. அல்லக்கையா? என்ன கணக்கு? இப்ப பாருங்க பர்ஃபார்மன்ஸ். எறா தாதுவால கத்தியாரா துப்பாக்கியாரா யாராங்க இவன் ஈ ஓட்றான். குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிரேன். ஏன் 3 பொண்டாட்டி நீங்க பாத்துக்கங்க. என்னவா அந்த 3 டெலெக்ஸே பார்க்க மாட்டான், என்னையே பார்க்க சொல்ற? என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ இது தெரியாம போச்சு. அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த பார், இப்ப நீ வண்டி எடுக்கல, நான் உன்னை நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கொடுத்துருவேன். ஏய் 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 ஏய், என்ன இந்த மேஜிக் மேன் காஸ்டியூம் போட்டு ரொம்ப நான் பேசுற? மரியாதையா கிளம்பு. கிளம்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய் யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாவுடா. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 3 இருக்கு, இதுல நீ வேற அக்க. வேணா ராஜாவை வச்சுக்க. ஹை நான் நல்லா வச்சுக்கிறேன். ராஜா நீ ஓவரா பேசும்போதே தெரியும் நீ வாங்க போறேன்னு. இந்த பார், இது சீஃப் கெஸ்ட் கார் நிறுத்துற இடம். நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வண்டியை எடுக்கல. ஹலோ நாங்க யார் தெரியுமா? ஆமா இவர் பேரு சீமராஜா வந்துட்டார். ராஜா உங்களை நீங்க பில்டப் பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடியை போடுங்க, ஸ்டைல திரும்பி நில்லுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க எங்க ஐயா யாரு போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. ராஜா உன்னை கொன்றுவீங்க. கிளம்பு. ராஜா அவன். நில்லுங்க, எங்க புறப்பட்டுட்டீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூலா? நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ யார் ராஜா உங்களை அசிங்கப்படுத்துறது? வாயில விசில வச்சு சுத்ததுல அந்த பிள்ளைதான். ஓ அந்த பிடி டீச்சரா? பிடி டீச்சரோ ஊட்டி டீச்சரோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. வந்தோம் இன்சல்ட் பண்றீங்க, நாங்க கிளம்புறோம். அவங்களுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளை கேட்காதாமா? கேட்க வைக்கிறேன். பிராமிஸ். நான் ஹெட் மாஸ்டர், அதனால தான் பண்ண சொல்றேன். பிராமிஸ். பாத்ரூம்லயா தண்ணி ஊத்துனாங்க? நான் தான் ஊத்துனேன். ஒண்ணுக்கு போனா அதான் ஊத்துனேன். ஊருன்னு போயிட்டு யாராவது பாத்ரூம் தரையில தண்ணி ஊத்துவாங்களா? ஏன் ஊத்த மாட்டாங்க? எங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவோம். சிட்டில வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிருக்கீங்க. அதான் ஒண்ணுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு வெளியே வந்தேன். இது என்ன கார்ப்பரேஷன் டாய்லெட்டா? காலை கழுவிட்டு வெளிய வரதுக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட். முழிக்காதீங்க, முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. இந்த டாப் ஓபன் பண்ணிட்டு யூரின் போயிட்டு இந்த ஃப்ளஷ் அமைக்கினா அதுவே தானே க்ளீன் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? 1 2 சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான். ஒண்ணுக்கு போறதுக்கெல்லாம் சொல்லி தரடா. நீயே சொல்லு மச்சான். நம்ம ஊர்ல 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் செவுத்துல எப்படியெல்லாம் ஒண்ணு கடிப்பேன். பின்ன நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒண்ணுக்குள்ளேயே ஒலிம்பிக் ஆடுவியடா. கட்டுன புருஷனுக்கு கிஸ் அடிக்க கத்து கொடுத்தா பரவாயில்ல, பிஸ் அடிக்க கத்து கொடுத்துருக்காளே. வாட் நெக்ஸ்ட்?
சக்தி ராகுலுக்கு பர்கர் கொடுத்துருங்க. அவன் பசி தாங்க மாட்டான். அப்புறம் ஈவினிங் ஃப்ரிட்ஜ்ல பால் வச்சிருக்கேன், சூடு பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ராகுலுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், வெளியில எங்கேயாவது ஷாப்பிங் கூட்டு போங்க. ஓகே, இந்த சீப் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. யாரு மச்சான் அந்த ராகுல்? அவங்க அக்கா பையனா? அப்ப வளர்க்குற நாய். ராகுலுக்கு பால் வச்சிருக்கிறேன், பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்றாளே தவிர கண்ண புருஷனுக்கு சோறு வச்சிருக்கேன்னு சொல்றாளாடா. விடு மச்சான், உன் பொண்டாட்டியாவது நாய்க்கு பால் வச்சிருக்கேன் பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்றா. கிராமத்து பொண்ணுங்களுக்கு பேய் பிடிக்கும், சிட்டி பொண்ணுங்களுக்கு நாய் பிடிக்கும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது மச்சான். வா. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா சீட்டு விளையாண்டு இருந்தேன் மச்சான். அப்போ சரி தம்பி, நாளைக்கு விளையாடலாம். போதும் அண்ணா, மணியாச்சு, மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றணும். நான் வரேன் மச்சான். பீட்ரு உட்கார்றா. இல்ல மச்சி, கார்டன்ல தண்ணி விடணும். என்னடா நீ? 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிடுறேன். 2 பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்ல நீயே சாப்பிடு. நான் அப்பவே மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? மார்க்கெட்லையா? அதான் அந்த தொட்டியில் அவ்வளோ பெரிய மீன் வளர்த்தியா, அதை எடுத்து உரிச்சு பொரிச்சு சாப்பிட்டேன். தொட்டில இருந்து வாஸ்து மீனியா சாப்பிட்டீங்க? வாஸ்து மீனா அது? நான் வஞ்சர மீன்ல நினைச்சேன். அந்த மீன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். என்னது? ஒரு மீன் 1.5 லட்சமா? அவ்வளோ டேஸ்டா இல்லையே. கடைக்காரன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். எங்க ஊர் ஏரி மீனை ஏலம் விட்டாலே 1 வருஷத்துக்கு 1 லட்சம் தான் போவோம். முன்னாடி சிட்டிகள் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாளே. Do you know what you've done? Are you an idiot? வாஸ்து மீனுக்கு வஞ்சர மீனுக்கு வித்தியாசம் தெரியாது? Do you know how much the fish is worth? Find a Mario complete moron like you. Bloody illiterate country brute. பாவம் மச்சான், நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப அவமானப்படுற. டேய், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். அப்புறம் என்னாச்சு? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ண? இங்க பாரு, ஒரு மீனை சாப்பிட்டதுக்கு அப்படி திட்டினல, இப்ப 1 கிலோ மீனை வாங்கி தொட்டிக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷமா? வாஸ்து மீனை சாப்பிட்டதும் இல்லாம பால மீனை வாங்கி தொட்டில போட்டுட்டு என் வீட்டையே மீன் மார்க்கெட் மாதிரி நார் அடிச்சிட்டு இப்ப சந்தோஷமான்னு கேக்குறியா? ஐயோ, 500 ரூபா மீன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. இப்படி தினம் தினம் அவகிட்ட பல்பு வாங்கிக்கிட்டே இருக்க மச்சான். மச்சான், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனை, அதை என் நட்பை வச்சு சரி பண்ணிடுற. சரியா? இந்தா போட்டு விடு. இந்த சிச்சுவேஷனுக்கு சரக்கு மட்டும் பத்தாது மச்சான், பின்ன சாங்கும் வேணும். பாடிடுவான். திவ்யா, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? சி, என்ன மச்சான் பார்த்துட்டு பேசாம போறா? வரேன். திவ்யா, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவனை பார்த்தாலே அவர்ஷனா இருக்கு. அவனை அனுப்புங்க. ஐயோ, நான் கூப்பிடல, அவனாதான் வந்தான். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி போன்னு சொல்ல முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவனை வெளியே அனுப்புங்க. எனக்கு அவனை பார்த்தாலே வாமிட்டா வருது. ஏய், அவன் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கான். 1 வாரம் தங்கிட்டு அப்புறம் போயிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டுமே. ஓ காட், 1 வீக்கா? நோ வே. அவன் பேச்சும் அவன் கெட்டப்பும். இங்க இருக்கிறது டபுள் பெட்ரூம் தான். ஒண்ணுல நீங்க இருக்கீங்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஹால் சும்மா தானே இருக்கு. ஹால்ல ராகுல் படுப்பான். ராகுல் கூட தூங்கி இவன் டிசீஸ்லாம் ராகுலுக்கு பரவிடுச்சுனா? சரி, நான் அதான் சொல்லி சமாளிக்கிறேன். மச்சான், அதான்டா இந்த மட்டன் கிட்டன்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தா, நான் நல்லா நெய் போட்டு கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ மச்சான், நான் அவகிட்ட எப்படியா ஏன்டா நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னே வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னே வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? டேய், நான் பேசி சரி பண்ணிடுறேன். இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்டுல டேய் டேய் பாய். டேய், இரா பேசி சரி பண்ணலாம்டா. டேய் மச்சான், சொன்னா கேளு. டேய், என்னடா நீ? மனசு மாறிட்டா மச்சான். என்னம்மா? உங்க பேக் எடுத்துட்டு போயிடுங்க. அதுல இருக்கிற டிசீஸ் கூட ராகுலுக்கு தொத்திக்கும். டேய், இதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டுருங்கடா. நீ ஏன்டா கலங்குற? அவ தங்க வைக்கலாம் என்னடா? இதே பிளாட்ல நான் உன்னை தங்க வைக்கிறேன்டா. தம்பி, நீ என் ரூம்ல தங்குறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா
ராத்திரி 12:30 மணிக்கு மேலதான் விஸ்வாயர் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வருவாரு. அதுக்கு மேலதான் நீங்க வரணும். வந்துடலாம். சேட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவார். சரி. அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம். இதுக்கு நடுவுல நீ எவ்வளவு மணி நேரம்னாலும் தூங்கிக்கலாம். இதுக்கு நடுவுல 1 மணி நேரம் தானே இருக்கு. அதான் 1 மணி நேரம் இருக்குல்லடா. டேய் அண்ணிடா வணக்கம். வை இது மட்டும் தான்டா கேட்காமையே கிடைக்குது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. சைடிஸ் உங்க அப்பா எடுத்துட்டு வருவான். எடுத்துக்கிட்டு வரேங்க. பாடு. ஒரு வாட்ச்மேனே அவன் பொண்டாட்டியை அடிச்சு கண்ட்ரோலா வச்சிருக்கியா. நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கியா? இல்லையடா. சில பொண்ணுங்க அணைச்ச அடங்குவாளுக, சில பொண்ணுங்க அடிச்சாத அடங்குவாளுக. இதுல உன் பொண்டாட்டி 2வது ரகம். பொண்டாட்டி அடிக்கிற தப்பு இல்லையாடா. பசங்க தப்பு பண்ண வாத்தியார் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்க. நீ உன் பொண்டாட்டிய அடி, அப்பதான் அவ உன் கண்ட்ரோலுக்கு வருவா. இன்னைக்கு நான் அவளை அடிக்கிற அடியில அவ என் அடிமை ஆகணும். எதிரி குடும்பத்துல இருந்து ஒரு தலை வருது. எல்லாரும் வெப்பன்ஸை கையில் எடுங்கடா. என்ன பழத்தோட வந்திருக்க? பழத்தை கொடுத்து பழைய பகையை புதுப்பிக்க வந்திருக்கேன். புதுப்பிக்கிறதுக்கு இது ஒன்றும் பழைய நகை இல்லை, 30 வருஷத்து பகை. கத்தியில வேணாம், பேசாம இரு. தட்டில் இருக்க ஆரஞ்சு பழத்தை எடுறா. இதட்ட எறாண்டியாடா. திரும்ப எடுத்துட்டு போய் வேண்டாம். ஓ வாயில குத்த போறீண்டா சல்லிப்பயல. நீங்க எல்லாரும் என்னை எதிரி வீட்டு பையனா தான் பாக்குறீங்க. டெஃபினெட்லி. ஆனா நான் உங்க எதிர் வீட்டு பையனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல நம்ம 2 குடும்பங்களும் பகை இல்லாம சந்தோஷமா இருந்தோம். 5 வருஷமா விளங்காத கையை ஒரு ஆரஞ்சு பழத்துல விளங்கிருச்சேடா மானம் கட்டவனே. எப்ப நம்ம ஊருக்கு தேர்தல் வந்ததோ அப்பவே பங்காளிங்களா இருந்த நாம பகையாளிங்களா மாறி நிக்கிறோம். இந்த பகை 2 தலைமுறையை தாண்டி 3வது தலைமுறையா இப்படி முட்டிட்டு வந்து நிக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் நானே இந்த வீடு தேடி வந்து நிக்கிறேன். தாத்தா தினம் எனக்கு நிலாவை காமிச்சு கதை சொல்லுவியே. அன்னைக்கு அம்மாவாசை, நிலா வரல. நீ என்ன கதை சொன்ன ஞாபகம் இருக்கா தாத்தா? நிலாவுக்கு கல்யாணமாகி ஹனிமூன் போயிடுச்சுன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? ஏயா இன்னுமாயா அதை ஞாபகத்துல வச்சிருக்க? 3க்கு ஹனிமூனா கிளட்டு பயல. அன்னில இருந்து நிலாவை எப்ப பார்த்தாலும் உங்க ஞாபகம் தான் எனக்கு வருது. என்னால யாரும் இப்ப எதுக்கு எல்லாரும் தார தாரையா கண்ணீர் வடிக்கிறீங்க? இவ சொன்ன கதை அந்த அளவுக்கு ஒன்னும் சீரியஸ் இல்லையே. இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவன் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பான்? எல்லாம் கண்ணை தொடங்க. டாடி கண்ணை தொடடா கண்ண. டாய் உன்னோட சென்டிமெண்ட்டுக்கு என் குடும்பம் வேணா மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். சென்டிமெண்ட்ல விட ஒரு செட்டில்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்கிற வேணாம். நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். தாத்தாவை தத்தெடுத்துக்க, என் பாட்டி கிட்ட பாட்டு கத்துக்க. ஐ எம் டோன்ட் கேர். சரி. ஆனா அதுக்கு முன்னாடி வரப்போற தேர்தல்ல நீ என்ன எதிர்த்து நிக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்றா. பயமா இருக்கா? லாக்கு. இந்த தேர்தல் இல்ல, இனி எந்த தேர்தலையும் உன்னை எதிர்த்து நிக்க மாட்டான். இது சத்தியம். சத்தியம் பண்ணிட்டேன். நட்புக்காக காதலை விட்டு கொடுத்தவனா பார்த்திருக்கேன், தேர்தலை விட்டு கொடுத்தவன இப்ப தாண்டா பாக்குறேன். நீ என் நண்பன்டா. தாத்தா பாத்தீங்களா என் தளபதிய? அத்தை பாத்தீங்களா? ஏய் டாடி பாத்தியாடா? தாத்தா பாத்தியா என் தளபதிய? எல்லாரும் பாத்தீங்களா? நீ என்ன ஃப்ரெண்டு பிடிக்க வந்தவ மாதிரி தெரியலையே. யார் மச்சான்? சிஸ்டர். உனக்கா? உனக்கு. எனக்கு அத்தை பொண்ணு, நான் கட்டிக்க போற பண்ணு. அவ கண்ட வலையில சிக்கிற கெண்ட மீன் இல்ல, எந்த வலையிலும் சிக்காத விலாங்கு மீன். எனக்கு வலையெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை மச்சான், தூண்டில் போட்டு பிடிச்சிடுறேன். என்னது? அப்புறம் வீட்டுல எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அப்படியே வீட்டையும் சுத்தி பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா சுத்தி பாருப்பா. தேங்க்யூ தாத்தா. ஏய் தரா பண்ணி முடிஞ்சு கலெக்ட் பேல அவன் தெரியலையா? இந்த வீட்டை சுத்தி பார்க்க வரல. Clap in. Clap in. Clap in. எங்கயா கிளாப்? யோ அசிஸ்டன்ட், எங்க டைரக்டர் கிளாப்னு கத்திட்டு இருக்காரு. இங்க நான் பண்றேன், உள்ள போ. டைரக்டர் ஸ்பாட்ல ஒரு அசிஸ்டன்ட் கொடுப்போம்.
வந்துட்டேன் சார். கிளாப் பண்ணி தானே வச்சேன், எங்க போச்சு? பிரதர் கிட்ட தொழில் கத்துக்கிற பேருக்கு. அங்கே இல்ல இங்க. இது என்ன தாம்பாள தட்டாது? மூஞ்சிக்கு நேரம் இப்படி இப்படி இல்ல இப்படி. யார் இவா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நம்ம ஃப்ரெண்டு தான் சார். அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாப்ல. வேலைக்கு புதுசா? ஏன் கை நடுங்குது? என் கை இல்ல, உங்க கை தான் நடுங்குது. பையன் ஒழுங்கா அடிப்பானா? பார்க்க தானே போறீங்க. இருக்கிற வேலையிலேயே கிளாப் அடிக்கிற வேலை மட்டும்தான் ரொம்ப ஈஸியான வேலை. இதை எப்படி அடிக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லித் தர்றேன். இப்படி பிடிச்சு அப்படி அடிச்சு இப்படி வெளியே எடுக்கணும். எங்க பயம் இல்லாம அடிச்சு காட்டு பாப்போம். ஐயோ பாடம் எடுக்கிறானே. 1 2 1 more 1 2 எங்க போய் முடிய போதோ. 1 more 1 1 more யா. ஸ்டாண்டர்ட் டைரக்டர். நோ மோர். ரொம்ப அவசியம். ஷூட்டிங்கே பார்க்காத ஆளுக்கு டைரக்ஷன் வாய்ப்பா? புரியல. 3 நாளைக்கு முன்னாடி காலை 8 மணிக்கு அவ ஒரு அங்க வந்தா டபக்கே 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 நாங்க சும்மா உட்கார வரங்க ஏடா அப்படினா டைரக்டர் வந்து நான் க்ளோஸ் பண்ணி சென்னையில இருக்காரு அவரை பார்க்க வேண்டிய நாங்க நம்ம போறோம் உட்கார வாடா குட்டி குட்டி மாற அட்ரஸ் நாங்க போறோம் அங்க ஆள பார்க்க முடியல நான் உட்கார்ந்து கீ சாப்பிட்டு அங்க நேரங்க யாரா அவளை பத்தி அவளை அதே மாதிரி டக்கு 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 என்ன பார்க்க முடியல அப்படிங்க அப்படியே போய் கூட எங்க ஹோட்டல்ல போய் வச்சிருக்கா நான் இங்க வா மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நட்பு இல்ல காட்டு நீ அவர் இப்படி அத தெரியப்படுத்து அது எங்க கொடுத்து அவருக்கு வந்து குடிக்க கொடுத்தா இவங்க குடிக்கல அப்படி சொல்லி நேரா போய்ட்டாங்க சரி போறேன் அப்படியே போய் பார்த்தா அவன் அப்படி கால் பண்ணி ஒரு ஆபீஸ் பார்த்திருக்கா ஆபீஸ் போய் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன வயசுல பண்ணி ஊர்ல படம்ல ஓட்டி அதுக்கு காரணம் போய் அவங்க நான் வந்து அப்படி அவன் பிடிச்சு அட சூப்பர் வெரி குட் இத பண்ணி வாட்ஸ் நம்பர் 100 கோடி பல சீரியல் குடிக்க ஹாஸ்டல் வாங்க அப்படி பாத்தா ராஜா கபினா எட்ட குலா குடிச்ச சரக்கலா வீணா போச்சேடா. என்னடா வாயோ இவ்வளவு ஸ்பீடா சொன்னனால தெளிவா புரிஞ்சுதுடா. நண்பா, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற போது கீழே விழுகிறது கிடையாதா? அந்த மாதிரிதான் அடிபட்டாலே வாழ்க்கையில எதையுமே கத்துக்கிற முடியும்.